The plates of parallel plate capacitor are separated by D. Two slabs of different dielectric constant K1 and K2 with thickness 3 by 8D and D by 2 respectively are inserted in the capacitor. Due to this, the capacitance become 2 times larger than when there is nothing between the plates. If K1 equal to 1.25 K2 and the value of K1 is அப்படின்னு வந்து கேட்குறான். சரி, இவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு பேரலல் பிளேட்டு கெப்பாசிட்டர் இருக்குது, இது ரெண்டுக்கு இடையில் டிஸ்டன்ஸ் வந்து டின்னு இருக்குது. இப்போ இதனுடைய கெப்பாசிட்டன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் ஏ பை டி அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது இந்த கெப்பாசிட்டரில் டயஎலக்ட்ரிக் ஃபில் பண்ணுறான், இது டிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/8D அளவுக்கு ஒரு டயஎலக்ட்ரிக்கும், அதுக்கடுத்து D/2 அளவுக்கு ஒரு டயஎலக்ட்ரிக்கும் ஃபில் பண்ணுறான். இப்படி ஃபில் பண்ணால் இது ரிமைனிங் வந்து ஒன்றுமே இல்லை. இப்படி ஃபில் பண்ண பிறகு இதனுடைய கெப்பாசிட்டன்ஸு இந்த சி டேஷ் செக் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 2Cயாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போது இதில் டயஎலக்ட்ரிக்கு K1 K2ஓட வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ரிலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இதில் K1 வந்து என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்குறான். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம K1 எடுத்துக்கலாம், இதை K2ன்னு எடுத்துக்கலாம், இதை K3ன்னு எடுத்துக்கலாம். இது 1 ஏன்னா எதுவுமே இல்லைங்கிறதுனால 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கான கெப்பாசிட்டன்ஸ் வந்து எழுதுவோம். இந்த மாதிரி பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரில் வித் டயஎலக்ட்ரிக் அண்ட் வித் சம் திக்னஸ் வந்து ஃபில் ஆகி வந்துருந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து இப்படி எழுதலாம். சி இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது சி டேஷா, சி டேஷ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட்டு ஏ பை T1 by K1 ப்ளஸ் திக்னஸ் T2 by K2 ப்ளஸ் திக்னஸ் 3 by K3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த சி டேஷ்க்கு பதிலாக நான் 2Cன்னு எழுதிக்கிறேன். 2C is equal to epsilon naught A by thickness T1 வந்து நம்மளுக்கு 3/8D. ஸோ 3/8 3D/8 K1ன்னு வச்சுக்கிறேன். இந்த K2 வந்து நான் எப்படி மாற்றிக்கிறேன், இந்த K2 இருக்குல்ல, K2 is equal to K1/1.25 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ப்ளஸ் T2க்கு பதிலாக D/2 K2க்கு பதிலாக நம்ம K1/1.25 சொல்கிறோம். ஸோ K1 கீழே போட்டுட்டு மேலே 1.25ன்னு எழுதிக்கிடுவோம். ஸோ T3 அது வந்து நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு திக்னஸோட மைனஸ் பண்ணி பாருங்கள். அதாவது D மைனஸு 3/8D ப்ளஸ் D/2 இதை மைனஸ் பண்ணோன்னா ரிமைனிங் இருக்கிற திக்னஸ் கிடச்சிரும். ஸோ D மைனஸு 8 காமன் ஆடுங்க, உங்களுக்கு வந்து 3D ப்ளஸ் 4D which is nothing but 7D/8. ஸோ D மைனஸ் 7D/8 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ 8D மைனஸ் இது வந்து D/8 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ரிமைனிங் திக்னஸ் வந்து நம்மளுக்கு D/8 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது இங்கே வந்து திக்னஸ் இதுக்கு பதிலாக D/8, K3க்கு பதிலாக நம்ம 1ன்னு வச்சுக்கிற போகிறோம். ஓகே, இது எதுக்கு நான் 1.25 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, 1.25 வந்து 5/4ன்னு சொல்லலாம். 5/4ன்னு வரும்போது கீழே இந்த 2 இருக்கிறதுனால டினாமினேட்டரில் நம்மளுக்கு 8 கிடச்சிரும். கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். ஸோ அதனால் இப்படி கொண்டு வந்தேன். இந்த 2Cக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், 2 எப்சிலான் நாட் A by D இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் A by 3/8 இல்லை 3D/8 K1 ப்ளஸ் இது வந்து 5/4ன்னு எழுதலாம். அதனால் 5D/8 K1 ப்ளஸ் D/8 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஓகே, இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும், எப்சிலான் நாட்டு ஏ கேன்சல் ஆயிரும். டி இந்த டியை ஃபுல்லாக காமன் எடுத்திங்கன்னா எல்லா டியும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து இந்த சைடு 2 இருக்குது, இந்த சைடு 1/3/8 K1 ப்ளஸ் 5/8 K1 ப்ளஸ் 1/8. ஸோ கீழே வந்து 8 K1 காமன் ஆடுங்க, 1/8 K1 காமன் ஆடுங்க. ஸோ இங்கே 3, இங்கே 5, இங்கே K1 அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல 2 இருக்குது. எகெயின் இதை மேலே கொண்டு போங்க. 8 K1/3 ப்ளஸ் 5 ப்ளஸ் K1, இங்கே 2 இருக்குது. கிராஸ் மல்டிப்ளை 3 ப்ளஸ் 5ங்கிறது 8. எகெயின் 8 × 2 16. 16 ப்ளஸ் 2 K1 இஸ் ஈக்குவல் டு 8 K1. இதை அந்த பக்கம் கொண்டு போங்க. 16 இஸ் ஈக்குவல் டு 6 K1. ஸோ K1 இஸ் ஈக்குவல் டு 16/6. 2 8s ஆர் 2 3s ஆர் 8/3 ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு
2 பாயிண்ட் சம்திங் வரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.33 இருக்குது, 2.66 இருக்குது, 66 இருக்குது. ஸோ 8/3 வந்து 2.66 வந்து வரும். ஓகே, ஸோ திஸ் வில் பி யுவர் ஆன்சர்.